நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் 6000 ரூபாய் அதிக பென்ஷன், ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி நிலுவைத் தொகை 3 முக்கிய தகவல். என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது, இந்த தகவலின் அடிப்படையில் எந்தெந்த பென்ஷன்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு அதிக பென்ஷன் 6000 ரூபாய் வரை வழங்கப்பட உள்ளது, குறைந்தபட்சம் எவ்வளவு அதிக ஓய்வூதியம், கூடுதல் பென்ஷன், உயர் ஓய்வூதியம் கிடைக்கும், எப்பொழுது முதல் இது வழங்கப்படுகிறது, இதற்கான அறிவிப்புகள் அரசு தரப்பில் எதுவும் வெளியிடப்பட்டுள்ளதா, இதற்கான வழிமுறைகள் என்ன, குறிப்பாக எந்தெந்த துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்குபவர்களுக்கு இந்த அதிக ஓய்வூதியம் கிடைக்கும், இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் எதுவும் உள்ளதா, என்ன வகையான நிபந்தனை அடிப்படையில் இந்த அதிக ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது என்பது பற்றி தெரிந்து கொள்வோம். வீடியோக்குள்ளே போகிற முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா வீடியும் டைரெக்டாக கிடைக்கும். தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது அகவிலைப்படி நிலுவைத் தொகை, கூடுதல் பென்ஷன், அதிக ஓய்வூதியம் பெறுவதற்கான வழிமுறைகள், வழிகாட்டு நெறிமுறைகள், நிபந்தனைகள் பற்றிய அறிவிப்புகளையும் அது சார்ந்த தகவல்களையும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படி 42%லிருந்து 58% உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் அவர்களுக்கு குறைந்தபட்சம் 2000 ரூபாய் முதல் 6000 ரூபாய் வரை கூடுதலான ஓய்வூதியம் கிடைக்கும். தமிழகத்தில் அரசு துறை ஓய்வூதியர்களுக்கு தொடர்ச்சியாக அகவிலைப்படி உயர்வு கிடைக்கும் நிலையில் போக்குவரத்து கழக ஓய்வூதியதாரர்களுக்கு 2015 அக்டோபருக்கு பின் அகவிலைப்படி உயர்வு மறுக்கப்பட்டது. இதை எதிர்த்து போக்குவரத்து ஓய்வூதியர்கள் அமைப்புகள் சார்பில் பல்வேறு கட்ட போராட்டங்கள், நீதிமன்ற வழக்குகளை தொடர்ந்து அகவிலைப்படி உயர்வு படிப்படியாக வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே 2016 செப்டம்பருக்கு முன் ஓய்வு பெற்றவர்களுக்கு 221%லிருந்து 257%ஆகவும், 2016 செப்டம்பருக்கு பின் ஓய்வு பெற்றவர்களுக்கு 42%லிருந்து 58%ஆகவும் அகவிலைப்படி உயர்த்தப்பட்டு அமலுக்கு வந்துள்ளது. இதனால் ஒவ்வொருவருக்கும் குறைந்தபட்சம் 2000 ரூபாய் முதல் 6000 ரூபாய் வரை கூடுதலாக கிடைக்கும். இது குறித்து அரசு போக்குவரத்து ஓய்வூதியர்கள் நலமீட்பு சங்க தலைவர் கதிரேசன் கூறியதாவது: அரசின் இந்த உத்தரவால் 93,000 போக்குவரத்து ஓய்வூதியர்கள் பயனடைவார்கள் என்றும், மருத்துவ காப்பீடு திட்டம் மற்றும் நிலுவையில் இருக்கும் பணப்பலன்களை வழங்க வேண்டும் என்றும், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த திட்டத்தை அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கும் அமல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த தகவல்கள் பற்றி, அறிவிப்புகள் பற்றி, பென்ஷன் உயர்வு, அதிக ஓய்வூதியம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள், வேறெனும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் பற்றி கமெண்ட் செக்ஷன் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா வீடியும் டைரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.